26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். The Chennai Silks in Mega Summer Sale. இந்த கொள்ளையடிக்கிற இந்த ஒரு புத்தி அவருடைய சொந்த கம்யூனிட்டியிலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு பிரியாணி என்ன விலை இருக்கலாம், ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணினா என்ன விலை இருக்கலாம், ஒரு 200, 300, 400 வரைக்கும் இருக்கலாம் இல்லையா? இவர் 600 ரூபாய்ன்னு சொல்லி வச்சு அந்த பிரியாணி வச்சுட்டு இருக்காரு. லைக் இர்ஃபான் மாதிரி ஒரு பெரிய ஃபுட் பிளாகர் பண்றாங்கன்னா எல்லாருக்கும் அது ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். லோ ரேட்டுக்கு அவசியமா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இந்த டைமில் பக்ரீத் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ரேட்டுக்கு ரொம்ப அவங்களே ஒரு ஃபுட் பிளாகர் தான் அப்படிங்கிறப்போ அவங்க நிறைய கடையில் போய் சாப்பிட்ருப்பாங்க. அவங்க கம்மி ரேட்டில் தான் பார்த்து எப்படியும் சாப்பிட்டு டெஸ்ட்டுன்னு கொடுப்பாங்க, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களே எப்படி இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க? ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இர்ஃபான் மற்றவங்க ஃபுட்டுலாம் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்தாரு. இனிமேட்டு மக்கள் தான் அவருடைய பிரியாணி டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுப்பாங்க. பெரிய கடை பிராண்டு வச்சு விற்கிறவனே 2500 ரூபா தான் விற்கிறான், 2300 ரூபாய்க்கு தான் விற்கிறான். இத்தனைக்கும் சிக்கன் 65 என்ன ஸ்வீட்டு எதோ வச்சு விற்கிறானுங்க. ஆனால் நம்மளால் ஒரே மட்டன் பிரியாணி இதை மட்டும் 3650 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போலாம் ஃபுட் பிளாகர்ஸ் காமனாகவே ஃபுட் பிஸ்னஸில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற பார்க்குறப்போ நீங்கள் அவரை மட்டுமே கான்ட்ரவர்ஷியலாக பார்க்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10 பேருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு போடுறது அது கூட ஒரு பாசிட்டிவ் ஃபேமாக இருக்கும். ஏன்னா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும் அப்படி இது பிளாகராகவே பார்க்கலாமே, அவங்கள ரொம்ப இது பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே கேஷ் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. என்னோட ஃபுட்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்க அப்படிங்கிறது அது காமனாக நடக்கிற ஒரு விஷயம் தான். புரியுறதுக்காக அது பேசுறது தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ இவர் இதுப்பா அதிகப்படியான இது மாதிரி ரேட்டுன்ற தொட்டு இப்போ அது அவருடைய பண்ண நல்ல விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். ஸோ இப்போ 3500 ரூபாய்க்கு நான் கடையில் போய் வாங்கினாலே ஒரு 2.5 கிலோ பிரியாணி நான் மட்டன் செய்யலாம். நாங்கள் ஒரு 15 பேர் 20 பேரே சாப்பிடுவோம் வீட்டில். இப்படி கொடுத்து இது ரொம்ப ஹை ப்ரைஸ். கொஞ்சம் அது கன்சிடர் பண்ணி கம்மி பண்ணலாம். 3600 டூ மச் தானம்மா அது. இப்போ இவர் ரிவ்யூ எடுக்கிற ஃபுட் ரிவ்யூ போய் எல்லாரையும் எடுத்துகிட்டு செய்முறை விளக்கெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. இப்போ இவரே ஆரம்பிச்சுன்னு இருக்கும்போது அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டை விட கம்மியாக கொடுத்தா தானே மக்கள் பயனடைவாங்க. இது அதை விட அதிகமாக கொடுத்தா இது பேராசை இல்லை. அது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருப்பீங்க, ஃபுட் பிளாகர்ஸே அவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபுட் பிஸ்னஸ்குள்ளே வரதா இருக்கட்டும். இர்ஃபான் அவர்களுமே பிரியாணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 1 kg பிரியாணி, 1 பக்கெட் பிரியாணி 6 பேர் சாப்பிட்லாம். அதோட விலை 3650 அவர் போட்டிருக்காருல ப்ரீமியம் பிரியாணிக்கு. இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படி இப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குது. உங்களுக்கு இதை பற்றின ஒப்பீனியன் என்ன? லோ ரேட்டுக்கு அவசியமா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. மேபி அது அவங்க சொல்கிற மாதிரி நிறைய குவான்டிட்டியாக இருக்கலாம், இல்லை குவாலிட்டியாக இருக்கலாம். குவாலிட்டி எல்லாம் இருந்தாலும் அதை இப்போ ஒரு பிரியாணி வாங்கி 6 பேர் சாப்பிடலாம் அப்படின்னாலும் அதுக்கு அவங்க இப்போ 200 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி அப்படின்னு லைக் வச்சுக்கிட்டாலும் அதை வச்சு நிறைய பேர் அவங்க அட்லீஸ்ட் டேஸ்டாவது பண்ணி பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க. லைக் இர்ஃபான் மாதிரி ஒரு பெரிய ஃபுட் பிளாகர் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் அது ஒரு கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணும். அது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு க்ரியேட் பண்ணும்போது 3000 அமௌண்ட் கொடுத்து எல்லாருமே வாங்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஸ்மால் பேக்கேஜிங்கில் குவான்டிட்டி கம்மி பண்ணுறதா இருந்துச்சுன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தோணுது. ஆக்சுவலி ஃபுட் பிளாகர்ஸ் இதை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது காமன் தான் இங்கே. பட் இந்த ப்ரைஸிங் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ப்ரைஸிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. யூஸ்வலாகவே மட்டன் பிரியாணி ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் இது 3650ங்கிறது ரொம்ப ஓவர் ரேட்டடாக இருக்குது. இன்னும் யாரும் டேஸ்ட் கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணிங்கிறது எமோஷன் ப்ரோ, அதில் விளாடக்கூடாது. ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் நல்லா உங்கள் பிஸ்னஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பக்ரீத் டைம் அப்போது கொஞ்சம் இது போல் இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் இதுதான். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் இலவசமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இர்ஃபான் மற்றவங்க ஃபுட்டுலாம் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்தாரு. இனிமேட்டு மக்கள் தான் அவருடைய பிரியாணி டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி அவர் இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே இந்த இவ்வளோ ப்ரைஸ் சொல்லும்போது மக்கள் கொஞ்சம் அதை யோசிப்பாங்க. ஆனாலும் இருந்தாலும் பிரியாணின்னு வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க
டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி வாங்குவாங்க. அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி இனிமேட்டும் கொஞ்சம் வந்து ரேட் அவர் வந்து ரெடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆப்வியஸ் பிரியாணிக்கே வந்து இப்போ நிறைய காம்படிஷன் வந்துச்சு. நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது நல்லா அஃபோர்டபுளாக டேஸ்ட்டாகவும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய ஃபேமஸ் பிராண்டே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டைமில் பக்ரீத் டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்து ரொம்ப ஹைப் இது. ஸோ இப்போ 3500 நான் கடையில் போய் வாங்கினாலே ஒரு 2.5 கிலோ பிரியாணி நான் மட்டன் செய்யலாம். நாங்கள் ஒரு 15 பேர் 20 பேரே சாப்பிடுவோம் வீட்டில். இப்படி கொடுத்து இது ரொம்ப ஹைப்பு, ரொம்ப ஹை ப்ரைஸ். கொஞ்சம் அது கன்சிடர் பண்ணி கம்மி பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அவங்களே ஒரு ஃபுட் பிளாகர் தான். அப்படிங்கிறப்போ அவங்க நிறைய கடையில் போய் சாப்பிட்ருப்பாங்க. அவங்க கம்மி ரேட்டில் தான் பார்த்து எப்படியும் சாப்பிட்டு டெஸ்ட்டுன்னு கொடுப்பாங்க, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களே எப்படி இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க மக்களுக்கு? ஏன்னா எல்லாருமே ஆசை இருக்கும் வாங்கி சாப்பிட்ணும். ஒரு ஃபுட் பிளாகர் கொடுக்குறத வாங்கி நம்ம சாப்பிட்ணுன்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக ஆசை இருக்கும். அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டவங்களுக்கு இது இவ்வளோ விலை கொடுத்து சாப்பிட்ணுன்னு இருக்காதுல்ல. அதுக்கப்புறம் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். அந்த காசுக்கு நம்ம வீட்டில் பண்ணால் கூட நிறைய பேரே சாப்பிட்றலாம் திருப்தியாக. இவ்வளோ இது கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. 3600 டூ மச் தானம்மா அது. இப்போ இவர் வந்து ரிவ்யூ எடுக்கிறார், ஃபுட் ரிவ்யூவு போய் எல்லாரையும் எடுத்துகிட்டு செய்முறை விளக்கெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. இப்போ இவரே ஆரம்பிச்சின்னு இருக்கும்போது அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டை விட கம்மியாக கொடுத்தா தானே மக்கள் வந்து பயனடைவாங்க. இது அதை விட அதிகமாக கொடுத்தா இது வந்து பேராசை இல்லை. இது ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. இவர் வந்து அதிகமாக சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் வந்து இது மாதிரி பண்ணுறாரு. ஃபுட்டு வந்து டேஸ்ட்டு கொடுக்கணும். முதல்ல ஃபுட்டு ஜனங்க வந்து எப்படி அதை கவர் பண்ணணும்னு அது தெரியணும். நீ எடுத்தவொடனே ரேட்டு அதிகமானும் போது பாதிக்கப்படுறது யார்? மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இதை விட கிடைக்காத இடம் கிடையாது. இதை விட ரேட் அதிகமாக கம்மியாக கிடைக்கிற இடம் நிறைய இருக்குது, நல்லாவும் இருக்குது பொருள். அப்படி இருக்கும்போது நீ அதிகமாக கொடுத்தோன்னே எப்படி உங்ககிட்ட வருவாங்க? உன்னை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க? நீ என்ன தான் ஃபுட் ரிவ்யூவர்ஸ் இருந்தாலும் யூடியூபர் வந்தால் கூட வர்றதுக்கு வந்து யோசிப்பாங்க இல்லைங்களா? மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான காரியமாக ஏதோ ஒன்று செய்யணும். இது வந்து அவர் பண்ணுற விஷயம் வந்து நல்லது இல்லை. அவர் ஆரம்பித்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அவரை பற்றி எப்போவுமே கான்ட்ரவர்சிஸ் வந்தாலே மற்ற விஷயங்களுமே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவர் வந்து ரிவ்யூ பண்ணுறப்பவே அது பண்ணார், இது பண்ணார், அவர் மேலே கேஸ் இருக்குது, கான்ட்ரவர்ஷியல்னாலே இர்ஃபான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போலாம் வந்து ஃபுட் பிளாகர்ஸ் காமனாகவே வந்து ஃபுட் பிஸ்னஸில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற பார்க்குறப்போ நீங்கள் அவரை மட்டுமே கான்ட்ரவர்ஷியலாக பார்க்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறது ஓகே, எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறது தான். அவங்க வந்து ஃபேம்காக பண்ணுறாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. மேபி அப்படி பண்ணுறது ஃபேம்காக பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்சருங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா 10 பேருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு போடுறது அது கூட ஒரு பாசிட்டிவ் ஃபேமாக இருக்கும். ஏன்னா கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணணும் அப்படி இது பண்ணாமல் இருக்கலாமே. அதெல்லாம் அவ்வளோ இதெல்லாம் தெரியல அவங்கள பார்க்க. அவங்கள எதுக்கு நம்ம இப்போ பார்க்கணும்? ஃபுட் பிளாகர்னால் அவங்கள மட்டும் அப்படி ஃபுட் பிளாகராகவே பார்க்கலாமே. அவங்கள ரொம்ப இது பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் தோணுது. அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா எடுத்தோடனே அவருமே வந்து என்ன யோசிச்சிருப்பாருன்னா, சரி இஃபான் இது போல் பண்ணுறாரு, வந்து பிரியாணி ஃபஸ்ட்டு டைம் வந்து லான்ச் பண்ணுறாரு, ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி பார்க்குற பீப்புள் வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. பட் ஆனால் இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் இது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அவர் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங் எதனா ஆஃபர் மாரி கொடுத்தோ, இல்லை 1+1 ஃப்ரீ அது போல் கொடுத்தோ, அது அப்படி பண்ணாங்கனாலும் அவரு கொஞ்சம் மக்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு கிடையாது. நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே கேஷ் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. என்னோட ஃபுட்டை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து அது காமனாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அதனால இது வந்து அவங்களோட நேமை டார்னிஷ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொன்னது அதே தான். ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ப்ரோ. கம்மி பண்ணால் எல்லாரும் சாப்பிடுவாங்க. பழைய விஷயங்களை பேசுறது வந்து தப்பு இல்லைம்மா. பழைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களாக இருக்கலாம், கெட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம். அது மக்களுக்கு புரியணும் இல்லையா? புரியறதுக்காக அது வந்து பேசுறது தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ வந்து இவர் இதுப்பா அதிகப்படியான இது மாதிரி ரேட்டுன்ற தொட்டு இப்போ அது அவருடைய பண்ண நல்ல விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அவர் ஆரம்பத்தில் என்ன வந்து கெட்ட விஷயங்கள் பண்ணாரோ அதுதான் வந்து மக்களுக்கு வந்து முன்னாடி வைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான் நினைக்கிறேன் நான். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். The Chennai Silks in Mega Summer Sale.